இரண்டாம் நிலை தொழில்கள். முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல் இரண்டாம் நிலை தொழில்கள் என்றும் தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகின்றன. உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. மூலப்பொருள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துதல். வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள்: பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல். காடு சார்ந்த தொழிற்சாலைகள்: காகித தொழில், மர சாமான்கள், கட்டுமான பொருட்கள். கனிம தொழிற்சாலைகள்: சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். கடல்சார் தொழிற்சாலைகள்: கடல் உணவு பதப்படுத்துதல். மூன்றாம் நிலை தொழில்கள். முன்னர் கூறிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மக்களின் அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது. போக்குவரத்து: சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள். தொலைத்தொடர்பு: அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். வர்த்தகம்: பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். வங்கி: பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள். கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் காந்தியடிகள். உலக மக்கள் தொகையில் 50% அதிகமான மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்கின்றனர். தமிழ்நாட்டில் 47% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்.